நீட், தேசிய கல்விக் கொள்கை உட்பட மத்திய அரசின் பல திட்டங்கள் பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் பெற்று வரும் நிலையில் தற்போது மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள மற்றொரு திட்டம் சலசலப்பை கிளப்பியுள்ளது. கடந்த ஜூலை 29 அன்று மத்திய அரசு சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட சேதுபந்த வித்வான் யோஜனா என்ற திட்டம்தான் இந்த சலசலப்புகளுக்கு காரணம். என்ன திட்டம் இது? எதிர்ப்புகள் எழ காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். சேதுபந்த வித்வான் யோஜனா திட்டத்தின்படி முறையான பட்டப்படிப்பு இல்லாவிட்டாலும் பாரம்பரிய குருகுலங்களில் கல்வி பயின்ற மாணவர்கள் ஐஐடி நிறுவனங்களில் சேர்ந்து ஆராய்ச்சி படிப்புகளில் ஈடுபடலாம். பொதுவாக ஐஐடியில் படிப்பதற்கு முறையாக 12 வருடங்கள் பள்ளி படிப்பை முடித்திருக்க வேண்டும். அத்தோடு கல்லூரி பட்டப்படிப்பையும் முடித்துவிட்டு ஜேஇஇ, கேட் ஆகிய நுழைவுத் தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். ஆனால் சேதுபந்த வித்வான் யோஜனா திட்டத்தின்படி இந்த தகுதிகள் எதுவும் இல்லாமல் வெறும் குருகுலங்களில் பயின்றிருந்தால் அதை அடிப்படை தகுதியாக கொண்டு அவர்கள் ஐஐடிகளுக்குள் எளிதில் நுழையலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் மூலம் ஐஐடிகளில் சேர வேண்டும் என்றால் மாணவர்கள் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அங்கீகரிக்கப்பட்ட குருகுலத்தில் பயின்றிருக்க வேண்டும். சமஸ்கிருதம், ஆயுர்வேதம், தத்துவம், கணிதம் அல்லது பாரம்பரிய கலைகள் போன்ற 18 துறைகளில் ஆராய்ச்சி படிப்பிற்காக விண்ணப்பிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இத்திட்டத்தின்படி ஐஐடியில் சேருவதற்கான வயது வரம்பு 32 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தின் இந்திய அறிவு அமைப்பு என்ற பிரிவின் மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. முதுகலை மாணவர்களுக்கு மாதத்திற்கு 40,000 ரூபாய் ஃபெலோஷிப் மற்றும் 1 லட்சம் ரூபாய் மானியமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல முனைவர் பட்ட மாணவர்களுக்கு மாதத்திற்கு 65,000 ஃபெலோஷிப் மற்றும் 2 லட்சம் ரூபாய் மானியமும் உதவித்தொகையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் sedubandha.sanskrit.ac.in என்ற இணையதளத்தில் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க குறிப்பிட்ட விண்ணப்ப காலம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் தகுதி, வயது மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பது ஆகிய தகுதிகளின் அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும், ஆதார், வருமான சான்று மற்றும் சாதி சான்றிதழ் போன்ற ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், அதன் மூலமாக தகுதிகளின் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருப்பது போல மூட நம்பிக்கைகளை அறிவியலுடன் இணைக்கும் வகையிலேயே இத்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என சமூக ஆர்வலர்கள் பலரும் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து திராவிட கழக தலைவர் கி. வீரமணி தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அதில் அவர் ஐஐடியில் சேர வேண்டுமானால் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும். ஆனால் தற்போது சேதுபந்த வித்வான் யோஜனா என்ற திட்டத்தின்படி பாரம்பரிய முறைப்படி குருகுலங்களிலோ அல்லது குருவிடமோ 5 ஆண்டுகள் சமஸ்கிருதம் பாடங்களை படித்த 32 வயதுக்குட்பட்டோர் நேரடியாக ஐஐடியில் சேரலாம் என்று ஒன்றிய பாஜக அரசு தெரிவித்துள்ளது. பெரும்பாலும் பார்ப்பனர்களே ஐஐடியில் சேர வகுக்கப்படும் RSSன் இந்த கொல்லைப்புற கன்னிவெடியை முறியடிக்க அணிவகுப்போம், போராடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் தற்போது விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது. அதேபோல அங்கீகரிக்கப்பட்ட குருகுலங்கள் எவை, எந்தெந்த குருகுலங்களில் பயின்றவர்கள் விண்ணப்பிக்க முடியும் என பல கேள்விகளும் எழுந்துள்ளன.